ஹாய் கைஸ், இது நம்ம வந்து கொடைக்கானல் போன vlog. ஆக்சுவலாக வந்து இதை வந்து ஃபுல்லாக வீடியோவை கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என் மொபைலில் எடுத்த ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வந்திருந்தான். ஸோ அவனுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியே ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அன்பிளான்டு ட்ரிப் அப்படின்னே சொல்லலாம். சடனாக பிளான் பண்ணோம், உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெசார்ட் கூட புக் பண்ணல. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில். ஸோ நாங்கள் கொடைக்கானல் உள்ள லேக் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அக்காமடேஷன் இருந்தது. அக்காமடேஷன் ரொம்ப நீட்டாக இருந்தது, எங்களுக்குமே பிடிச்சிருந்தது, ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் அங்கே எடுத்துட்டோம் நாங்கள். ஸோ வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ. ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு பொள்ளாச்சிக்காரர் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட பார்த்திங்கன்னா ஈவினிங் சன்செட் ஆகிற வியூ, மார்னிங் சன்ரைஸ் ஆகிற வியூ எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுதான் வந்து நாங்கள் இருந்த அந்த ரெசார்ட்டோட வியூ ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே இருந்து டைனிங் ஏரியாவில் இருந்து எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லான்ச் மாதிரி இருந்தது. ஸோ ரூம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல பெரிய ரூம்ஸாக இருந்தாலுமே அதே அளவுக்கு லான்ச் ஏரியாவும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், சோஃபாஸ் இருந்தது, ஸோ டிவி யூனிட் இருந்தது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு செஞ்சுட்டு ஸோ பார்ட்டி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி. ஸோ ரூம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே கேம்ப் ஃபயர் போட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பழைய மெமரிஸ் எல்லாம் பேச ஆரம்பித்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டைம் போனதே தெரியல எங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 9 மணிக்கு நாங்கள் கேம்ப் ஃபயர் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஆனால் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் போச்சு. கொடைக்கானல் போனீங்கன்னா கேம்ப் ஃபயர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேஜி விறகுக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் ரூமுக்கு எவ்வளோ கொடுத்தோமோ கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் ப்ரைஸ் விறகுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் கொடைக்கானலில். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு நல்லா கவர் ஆகிருந்தது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ரூமுக்கு உள்ளே இருந்து அந்த இதை கண்ணாடியை தொடச்சாலே வந்து எவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை நீட்டாக தொடச்சிட்டு வைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கவே அந்த வியூ வந்து உள்ளேருந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. வெளியே போனாலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. ஸோ இது நான் வெளியே இருந்து எடுத்தது. அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே பண்ணி தான். அதோடு பார்த்திங்கன்னா எங்கள் ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கும் பார்ட்டிஷன் வந்து இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லீஃப் மாதிரி இருக்குல்ல, அது கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து மார்னிங் அந்த சன்ரைஸ் வியூவுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த சன் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி தெரியல. பட் ஆனால் சுற்றி பனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக தரையிலேருந்து மேலே எழும்புகிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்லேருந்து திரும்பி வந்து கொடைக்கானல் லேக்குக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த வியூ தான். ஸோ கொடைக்கானலில் முக்கால்வாசி பிளேசஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டான தெருக்கள்லாம் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மேடு. நீங்கள் முன்னாடி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மேடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு.